கேஜிஎஃப் என்னன்னா கேஜிஎஃப் 100 கேஜிஎஃப்னா நல்லா ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்லெஸ் மிக் சேனல். நான் உங்கள் சுதாகர். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா சியான் விக்ரம் சார் நடித்த தங்கலான் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மாபெரும் எதிர்பார்ப்புக்கு உட்பட்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ கேட்க வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித். ஸோ மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ கேட்க நம்ம தேட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ மக்கள்கிட்ட போய் பப்ளிக் ரிவ்யூ எப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இன்றைய சூழலில் வந்து தங்கத்து மேலே ஒரு நல்ல கருத்தை இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மூதாதையர்கள் ஆதி திராவிடர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத இந்த பதிவு அருமையாக பா ரஞ்சித் அவர்களுக்கு ராயல் சல்யூட். சியான் விக்ரம் அந்த பாத்திரமாக வாழ்ந்துருக்கிறாரு. இன்றைய சூழலில் இந்த படம் கண்டிப்பாக நாட்டுக்கு தேவை. அடுத்த பாட்டு எதாவது லீடு இருக்கா சார்? அடுத்த பாட்டு எது லீடு இருக்குது. எத்தனை வந்தாலும் சமுதாயத்தில் வந்து ஒவ்வொரு மனிதரும் நினச்சாதான் மாற்றத்தை கொண்டாட முடியும் மனசளவில். அந்த மாற்றம் வர்றதுக்குன்னு 1000 படம் வந்தால் கூட நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் மாற்றம் வந்தால் தான் சமுதாயம் மாறும். அருமையான படம். சியான் விக்ரமோட நடிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? கிரேட்டுங்க. அப்படிங்களா? இது ஒரு இந்திய ஆக்டராக இருக்கிறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அப்படிங்களா? கண்டிப்பாக படம் மாஸ். விக்ரம் சார் எப்படி நடிச்சிருந்தாரு? ரொம்ப எஃபெக்ட் போட்டு படம் நடிச்சிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்குது. படம் பயங்கரமாக இருக்குது. பிடிச்ச சீன் என்ன படத்தில் பிடிச்ச சீனா தங்கத்தை தோண்டி எடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அது விக்ரம் வந்துட்டு அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் திரும்ப அவர் கம்பேர் கூட அது இன்னும் நல்லா இருக்குது. அடுத்த பாட்டு லீடு இருக்கு சொல்ல முடியாது, எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயே ஒரு ஆளுக்கு நல்லா தான் இருக்குது படம். ஸ்டோரி நல்லா இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங் எப்படி இருந்தது? அது அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்காரு. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. படத்தில் வந்து பிடிச்ச சீன் ஃபைட் எல்லாம் அந்த காலத்து மாதிரியே நல்லா இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. அவ்வளோ நல்லா விக்ரம் எப்படி நடிச்சிருக்காங்க. பட் டேரக்ஷன்லாம் ஓகே தான். தமிழ் அந்த காலத்து தமிழாக தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்ல படம், நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் நம்பர் படத்தில் இந்த தங்கத்தை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப போராடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேஜிஎஃப் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, பட் நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு. எப்படி கான்செப்ட் எப்படி கொண்டு போயிருக்காங்க? கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாக போகுது, செகண்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்சிருது. நல்லா இருக்கு, பழங்காலத்துக்கு அது மாதிரி. லேக் ஏதாவது இருக்கா? போர் அடிக்காம பார்க்கலாம். இல்லை போர்லாம் இல்லை, நல்லா இருக்கு. காமெடிலாம் இல்லை, வெறும் சீரியஸாக தான் போகுது. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக போகுது. விக்ரம் சார் நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. ப்ரோ கோல்டு பற்றி தான் ப்ரோ. அவங்க அந்த ஃபுல்லாக ஏசியன் காலத்துலேருந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சூப்பர். நீங்கள் அதை படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாரும் கரெக்டாக புரியுதா ப்ரோ? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி போச்சு ப்ரோ. ஆனால் கிளைமேக்ஸ் ஒரு இதில் எல்லாருமே ஃபுல்லாக புரிய வச்சுட்டாங்க படம். நீங்கள் அதில் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியும். படம் வேற மாதிரிண்ணா. ஆனால் கதையாகுது இது நான் இப்போ செகண்ட் ஷோக்கு வெயிட்டிங்ண்ணா. மறுபடியும் போய் பார்த்துட்டு கொண்டாடணும். வெடிச்சு சீன் அது தங்கத்தை தோன்றது தானா, வேற லெவலில் இருக்குது சீனு. கேஜிஎஃப் என்னன்னா கேஜிஎஃப் 100 கேஜிஎஃப்னா வேற லெவல்ல இருக்குது. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு படம் நல்லா ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு. ஸ்டோரி ஆக்டிங் நல்லா இருந்தது, கதை நல்லா இருந்துச்சு. ஒரிஜினல் கதை தான், இன்ட்ரெஸ்டா தான் போகுது. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ஜிவி கொடுத்திருக்காரு. சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிஜிஎம் வருது, அதுதான் வேற லெவல்ல இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் ஃபுல்லாக சூப்பராக தான் இருக்கு, நல்லா இருக்கு படம். படத்துல காமெடி லேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? காமெடி எதுவும் இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஒரு நல்லா ஃபுல்லாக ஆக்ஷன் மூவியாக நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டாக நல்லா ஒரிஜினல் கதையாக நல்லா சூப்பராக இருந்தது. பயங்கரமாக இருக்குது. விக்ரமோட ஜிவி மியூசிக் சூப்பராக இருக்குது. பிஜிஎம்லாம் சமயம் பயங்கரமாக இருக்குது. படத்துல லேக் ஏதாவது இருக்கு? ஒன்றுமே லேகா படத்தை நீங்கள் கண்ணே சிமட்ட முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே சிமட்டவே முடியும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பராக இருக்குது. படம் சுமார் தான். மேக்கிங் சாங்லாம் எப்படி கொண்டு போய்? சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. வசனமாக எதுவுமே சரியாக புரியல. ஓகே. கதை வந்து எதையோ எதையோ சொன்ன மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே மிஸ்டேக்கு. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் தான் சூப்பராக இருக்குது. படம் சுமார். ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்குது. ஜிவி சூப்பராக பண்ணியிருக்காரு. கரெக்டாக இருக்கு. கொண்டு போயிருக்காங்க. லாக் ஏதாவது இருக்கா? லாக்ல எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக போகுது. என் தலைமை மாஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர்.